இருந்துச்சு எனக்கு. இந்த வாழ்க்கைய பத்தி தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. நிறைய கேள்விப்பட்டே இருந்திருக்கீங்க. அத பத்தி நீங்க ரியாக்டும் பண்ணியிருக்கீங்க. உங்க நந்தாவுல இருந்தே அந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த வாழ்க்கைய சொல்லியிருக்கீங்க. முதல் தடவ நான் இந்த தமிழ் சினிமா கதை இல்ல என்னோட கதைய சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நீங்க நீங்க நந்தான்ற படத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது முழுக்க முழுக்க அ இது பத்தியான வழிய சொல்லப்பட்ட படம் மட்டும் இல்லையே. அதில சில ஜனரஞ்சகமான விஷயங்களும் நிறையா சேர்த்துருக்கு. காதல், கல்லூரி அப்படின்லாம் நெறைய இருக்கு. நீங்க எடுத்திருக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு பொறுப்பான படம். அ அப்படி பார்க்கும்போது எனக்கு அ கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா கூட தான் இருக்கு. அது உங்களோட ரொம்ப உங்களோட உங்களோட இந்த இந்த சினிமா வந்து ரொம்ப புனிதமானதா தான் எனக்கு தோணுது. காரணம் நீங்க அத மட்டுமே தான் நீங்க கையில எடுத்திருக்கீங்க இந்த படத்துல. அது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா தான் எனக்கு படுது. எனக்கு வந்து அது இது வந்து பாரதிதாசன் சார் சொன்னாரு. அவருக்கு அவரு 80கள் ஏதோ கதை எழுதணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு ஆனா வந்து டாக்குமெண்ட்ரி வெளியிட்டபோது சொன்னாரு. இத நான் இவ்வளோ வருஷம் ஆச்சு எனக்கு. எனக்கு ஆக்ஷன் கட் இன்னும் சொல்லி 68 வருஷம் ஆச்சு. நீ வந்து முதல் படம் எங்க கதைய எடுத்துரு. இல்லன்னா அது எடுக்க முடியாமயே போலாம். அடுத்தடுத்த படங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அதுதான் திருப்தி ஆச்சு எனக்கு. அம்மா வந்து சொன்னதும், அ அதனால நான் உங்களுக்கு முதல் போட்டு காட்டணும். ஆ சரி, சரி. ட்ரெய்லருக்கு நீங்க வரணும்னு நெனச்சேன். அது இல்ல இது பாலுமேந்திரா சாருக்கு நானும் ஒரு மூத்த சிஷ்யனா இருக்கேன். இப்ப நீங்க கடைசி சிஷ்யனா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ அவருக்கு வந்து தனக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப நாளா இருந்தது. ஆனா, அது அவரால முடியாம போயிடுச்சு. அப்படி யாராவது எடுக்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் இருந்தது அவர்ட்ட. ஆ அத இப்ப நீங்க ஒரு சிஷ்யனா நிவர்த்தி பண்ணியிருக்கிறதுன்றது உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். வேற என்ன. புலம்பெயர்ந்து போறதுன்றது வந்து ஆ சாதாரண வழி இல்ல. அந்த அது அதையே நெனச்சு நம்ம பிறந்த இடத்தையும், வளர்ந்த இடத்தையும், ஓடி விளையாண்ட இடத்தையும், எல்லாத்தையும் இங்க இருக்கிற உறவுகள இழந்து, காதல இழந்து, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாடு கடந்து ஓடுறதுன்றது, அ இது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த வேதனை புரியிற மாரி இருந்தது. ஆனா, இப்ப உங்க படம் பார்த்ததுக்கப்புறம், ஆ அனுபவிக்கலைன்னாலும் பரவால்ல. பார்த்தாவது அந்த வேதனைகள புரிஞ்சுக்கிற முடியும். அப்படின்றது உங்க படம் எனக்கு உணர்த்தியிருக்கு. புலம்பெயர் பிரான்ஸ்ல நேத்து திரையிட்டாங்க. ம். ஆ அது முழுக்க ஈழத்தமிழர் படம் பார்த்தாங்க. எனக்கு அது அது பார்த்து வந்ததுக்கு பிறகு அப்படி எப்படி அதை எதிர்கொள்வாங்கன்ட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஒரு தமிழ் சினிமாலேருந்து வர ஒரு படத்த பார்த்து எப்படி எதிர்கொள்வாங்கன்றது எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. பயங்கர எமோஷனலா நான் இங்க நடந்த எல்லா ஸ்க்ரீன்ஸையும் தாண்டி அது வேற ஒரு எமோஷன் அங்க இருந்து அவங்ககிட்ட இருந்து குடுத்துச்சு. அதுதான் அப்ப நீங்க சொன்ன அ பாலுமந்திரா சார்ட்ட இருந்த புலப்பெயர்வு அது அது நினைவுகள் இருக்குல்ல. என்னட்டயே ஒரு 2010ன்னு நெனைக்கிறேன். போய் வீடியோ எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டாரு நான் அங்கேயே போகும்போது. அப்ப ம். நான் மட்டக்களப்புக்கு போனேன். மட்டக்களப்புல அப்பதான் அந்த அழியாத குளங்கள்ல வர்ற குளம் வந்து மட்டக்களப்புல இருக்க குளம் அப்டின்னாரு. அந்த குளம் போய் எடுத்து வந்தேன். மட்டக்களப்புல இந்த மாமாங்க கோயில் குளம். ம். அந்த தெருவெல்லாம் அந்த போர் நடந்ததுனால பெரிய மாற்றம் வரல. அவர் ம். சொன்னாரு, "அது ரோடு அப்படிதானே இருக்கு. இன்னும் இங்க ரோட்டு போடல போல இருக்கு." ம்ஹ்ம். அ அந்த நினைவுகள் இருக்குல்ல. அத 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 கொண்டு வருவாருன்றதான் அப்போ நீங்க சொல்லியிருக்கிற இந்த இந்த படத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து, ரொம்ப யாருமே அந்த ஒரு ஆங்கிள்ல பார்த்தாங்களா? இதுவரைக்கும் பார்த்து எடுத்தாங்களான்றது தெரியல. அந்த ஐபிகேஎஃப் கிட்டத்தட்ட அவங்க வந்து பாதுகாக் எங்கள அது ஒரு வசனம் கூட வச்சிருந்தீங்க. எங்கள பாதுகாக்க வர்றேன்னு சொல்லிட்டு, இப்ப எங்களுக்கே நீங்க வந்து ஒரு தொந்தரவா? இல்ல எங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எங்கள பாதுகாக்கிறேன்னு வந்துட்டு, வந்துட்டு இப்போ அவங்களுக்கான சண்டைய நீங்க பண்ணிட்டு நீங்க இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. அது 100க்கு 100 உண்மதான். அதுல எ அது அந்த அந்த உண்மைய புரிஞ்சுக்கலைன்னா, சென்சார் போர்டு அந்த வார்த்தைய விட்டுருக்க மாட்டாங்க. ம். ஏன்னா, சென்சார் போர்டுல உள்ளவங்களுக்கும் அந்த உணர்வு இல்லாம இருக்காம இருக்காது. ம். இருக்க போய் தான் அத வந்து சாதாரணமா சும்மா ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினா கூட கட் பண்ற சென்சார் போர்டு, ம். இத அலோவ் பண்ணியிருக்குன்றது அவங்களோட பெருந்தன்மைய தான் காட்டுது. ம். அவங்களோட உணர்வுகள காட்டுது. அதனால சென்சார போர்ட பொறுத்தளவுக்கு இந்த படத்த வந்து அவங்க அ
குறைவான கட்சிகளோட அனுமதிச்சதுன்றது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்போது நீங்கள் சொல்லியிருக்கிறதுல வேற ஒன்றும் தவறாக எதுவுமே சொல்லலை, ரொம்ப உயர்வாக சொல்கிறீங்க. எந்த போர்க்காட்சியும் சொல்லலை, வெறுமனே. ஆனால் நம்மளை சுற்றி போர் நடந்துருக்குன்றது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கிற போது சுற்றி போர் நடந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த 1.5 மணி நேரம் படம்னாலும் அந்த 1.5 மணி நேரமும் கொஞ்சம் ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எந்த எந்த நேரத்தில் நம்ம மேலே செல் அடிக்க போகிறானுங்களோன்னு சொல்லிட்டு. இப்போ செல் அடிக்கிறது அவன் அடித்தான், ஒயிட் பாஸ்பரஸ் அடித்தான், ஈவிரக்கம் இல்லாமல் பண்ணாங்க. இல்லை, அது எல்லாம் வீரம். அவனுங்களை மட்டும் இல்லை, அவனுங்களை பாதுகாக்க வந்த, செல் அடித்தவொன்னே பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் வந்த அவங்க கொஞ்சம் தடமாறி போகும்போது அவங்கள மன்னிச்சு வெளியே அவங்கள பாதுகாப்பாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த கல்யாணம் வீட்டு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் அவங்க அனுப்பிச்சி விட்டு அவங்களோட துக்கத்தை அவங்க தொடர்றதுன்றது இறுதி காட்சி வந்து அது போரில் இந்த மாதிரி வீரத்தை காட்டுறதை விட மன்னிச்சு விடுறதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வீரம். அந்த வீரத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. இது ஒரு சிலருக்கு வார்த்தையில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் இது யாருக்கு பெரும்பாலும் போய் சொல்லாமலே புரிகிறதுன்றது வந்து யாருக்குன்னா புலம்பெயர்ந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நிச்சயமாக நீங்கள் வந்து இது ரொம்ப 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 பொறுப்போடு எடுத்துருக்கிறீங்க. இதுக்கு பொறுப்போடு பதில் சொல்லணும் அப்படின்றதுல வேற ஒரு படம் அப்படின்னு சொன்னாக்க இது இந்த நீங்கள் எடுத்த படம் மாதிரிலாம் வேறு ஏதாவது ஒரு படம் வேறு சில காட்சிகள் வச்சு சில ஜனரஞ்சகமான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்கனாக்கா பேச வேண்டியதை பேசிட்டு போயிடலாம். அப்படி தவறையும் ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து ஸ்லிப்பாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸாக பேச வேண்டிய ஒரு படமாக இது இருக்குது. மொத்தத்தில் இது எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ சென்சாரில் ஏதாவது சிக்கல் வருமா, இல்லை இதில் பொருளாதார ரீதியாக வருமானம் வருமா, இது எந்த ஒரு அந்த சென்சார் போர்டு பிரச்சனையும் பற்றியும் யோசிக்காமல் பொருளாதார ரீதியாகவும் இதை வந்து இது எப்படி வரும்ன்றதே தெரியாமல் இதை தயாரித்த கார்த்திக் சுப்ராஜையும் ரொம்ப முக்கியமாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா என் வயசுக்கு அந்த பையன் சின்ன பையன். நான் சினிமாவுக்கு வந்தபோதெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்ததா சொன்னாப்புல. ஸோ அவருக்கு இந்த தைரியம் இருக்குது, உங்களுக்கு முக்கியமாக அந்த பொறுப்பு இருக்குது. இது அந்த தைரியமும் இந்த பொறுப்பும் அந்த மன்னிக்கிற உங்களோட கதாபாத்திரங்களோட அந்த மன்னிச்சு அவங்கள திருப்பி அனுப்புகிற மாதிரியான அந்த ஒரு காட்சியும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான், அதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து அந்த படத்தில் அது உங்களுக்கு கடத்தப்பட்டுச்சு வாழ்க்கை? கடத்தப்பட்டதுன்னு சொல்கிறத விட அது ஏற்கனவே அதை உணராமல் இருக்க மாட்டோம்ல. நம்ம ஒரு கதாபாத்திரத்தை சிருஷ்டிக்கிறோம்னா அந்த கதாபாத்திரமாக இருந்து தானே அந்த கதாபாத்திரம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள்லாம் எழுதுகிறோம். ஸோ அதை உணராமல் இல்லை, அதை உணர்ந்தது விட வந்து அந்த 1.5 மணி நேரம் அந்த தேட்டருக்குள்ளே ஒரு பயத்தோடையே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடையே வச்சிருந்தது வந்து அதுதான் ஒரு இயக்குனருக்கான மாபெரும் வெற்றி. எந்த இடத்துலையும் என்னை சைடில் திரும்ப விடலை. படம் பார்க்குற போது ஒரு பதட்டம், போலீஸ்காரனுங்க மிலிட்ரி வந்து கதவை உடைக்கிற போதும், அவன் பசியோடு இருக்கிற போதும், இவங்களோட பசி, அவங்களோட பசி, உள்ளே இருக்கிற குழந்தைங்களோட பசி, இது மூணையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வந்து பசின்னு வரும்போது நீ யாராக இருக்கட்டும், பசின்னு வரும்போது நீ மனுஷனை மாறிடுறல அப்படிங்கிறதையும் நீங்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கீங்கன்றது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பார்வையாளனுக்கு எப்படி போய் செல்லுன்றது தான் என்னுடைய இதாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்களுக்கு, ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து நான் லாயா காலேஜ்லாம் படிக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். ஊரில் எப்படி இருக்கும், என்னோட ஆர்மி எல்லாம் சுற்றி இருப்பாங்க, வீட்டோட கேட்டில் இல்லை கதவை திறந்தாலே சில வாசல் இருப்பாங்க, அப்படியே கூப்பிட்டு ஒரு கோயில் கிரவுண்டு கூட்டி போவோம். வாரத்தில் பல நாட்கள் அந்த மாதிரி இருக்கும். எல்லா ஆண்களும் வந்து பெண்கள் வீட்டில் விட்டு ஆண்கள்லாம் கோயில் கிரவுண்டுக்கு போய் ரவுண்ட் அப் நடக்கும். ஐடி கார்டோட போய்
செக் பண்ணிட்டு அப்புறம் வீடுகளுக்குள்ள புகுந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. இது வந்து எந்த காலையில வேணாலும் நமக்கு அது நடக்கலாம். ஸோ இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா வந்து நீங்க எப்படி விசுவலைஸ் பண்றது? அவங்களுக்கு புரியவே புரியாது. பயங்கரமான பாதுகாப்பு ஆர்மியெல்லாம் துப்பாக்கி அடிப்பாங்கன்னா, அவங்க அதிகபட்சம் அந்த போலீஸ் ஏதோ ஒரு பழைய துப்பாக்கியோட நிக்கிற அந்த அவங்க ஏகே ஓடிக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய இத காட்டணும்னு தான் நெனச்சேன். அது வந்து எனக்கு தெரியல அது எப்படி எப்படி இவங்க எப்படி அத ரிசீவ் பண்ண போறாங்கன்ற இதுதான் எனக்கு இருக்கு இன்னைக்கு. ரிசீவ் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ரிசீவ் பண்ணா இவங்கள நம்ம ஜனங்கள நெனச்சு நம்ம ரொம்ப வந்து ஓ! நம்ம நம்மள நாமே உயர்த்தி சொல்லிக்கலாம். ஆ நீங்க அத பத்தி கவலைப்படாம ரிசீவ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இருக்கணும். ரிசீவ் பண்ணலைன்னாலுமே, இதனால புலம்பெயர்ந்தவர்களோட பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு போய் சேரும்ன்றதுல 200% எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத பத்தியும் யோசிக்காம இப்படி ஒரு படம் எடுத்ததுக்காக நீங்க தலை நிமிர்ந்து நிக்கலாம். கார்த்திக்கும் வந்து எத்தனை படம் அவர் டைரக்ட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், நான் இப்படி ஒரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவரும் பெருமைப்படலாம். என்ன சொல்றது? படம் பார்த்து அந்த ஒரு 2 நாள் வந்து அந்த பதட்டம் இருந்தது. அந்த 1 1/2 மணி நேரம் அப்படியே கட்டி போட்டேங்க. கொஞ்சம் இடையில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளிய போயிட்டு வருவோம். இல்ல ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணுவோம். ஒரு எதுவுமே இல்ல. பச்சை கண்ணு வாங்காம பார்க்குற மாரி ஒரு பதட்டத்தோடயே உட்கார வச்சதுன்றது, இத அனுபவிச்சவங்க நமக்கே இப்படி இருக்கே தியேட்டர்ல உட்காந்துட்டு ரொம்ப சேஃபா ஒரு ஏசி ரூம்ல ஏசி தியேட்டர்ல உட்காந்துட்டு, ம். குளிருதுன்னா சால்வையும் போத்திட்டு ரொம்ப சுகமா உட்காந்து படம் பார்த்துருக்கேன். நமக்கே ஒரு அவ்வளோ வலிய ஏற்படுத்துச்சுன்னா, இத அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு ஏற்படுது இல்லையா? அது மாரி வெகுஜனங்களுக்கும் ஏற்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி சார். எனக்கு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. பாலுமந்திரா சார் இல்லையேன்றது தான் பயங்கர மைக் அது இருக்கும்போது பண்ண முடியலையேன்றது எனக்கு அவர் இறந்த அந்த அன்னைக்கு நாள்ல வந்து ராமன்னு தான் சொன்னார். ரொம்ப ரொம்ப கவலையா இருந்த மாரி. என்னைக்கா அவர் இருக்கும்போது எடுத்துடலான்றபோது, அப்பதான் ராமன் தான் வந்து அங்க வச்சு சொன்னாரு. "நீ வந்து என்னைக்காவது படம் எடுக்கிறது தான் அவருக்கு நீ அஞ்சலி செலுத்துறது. ம். இல்லன்னா உடைஞ்செல்லாம் உட்காராத. என்னைக்காவது எடுத்துருன்னாரு." இத்தன வருஷம் ஆயிருக்கு. ஆனா அது அதனால தான் சார் உங்களோட இருந்து இவ்வளோ பேசணும்னு நினைச்சது. ஒரு சும்மா எமோஷனலான ஒரு 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 விஷயம் தான். அ சின்ன வயசுலேருந்தே அவரோட வீடியோ பார்த்துட்டே போயிட்டே இருக்கோம். நான் அவர போய் சேரும்போதே அவர் சொன்னாரு, "நம்ம படம் பண்ண போறதெல்லாம் இல்ல. நான் வந்து அ ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்துருச்சு. அது ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்றான். படம் பண்ணணும்னு தெரியல. நான் வேற இயக்குனர்கள்ட்ட சொல்றேன்னு பேர்லாம் சொல்லி, நீ ம். போய் சேரு" அப்படின்னாரு. எனக்கு உங்களோட இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னா, அந்த இதெல்லாம் அவர் வந்து இப்போ உங்களுக்குமே அது அந்த சிறுகதை படிக்க குடுத்துட்டு சினாப்சிஸ் எழுத சொல்லுவாரு. ம். எனக்கு வந்து நிறைய ஈழ எழுத்தாளரோட கதைகள் குடுத்தாரு. தாமரச்செழியோட புத்தகம். இந்த மாரி அதுல வந்து எழுத சொன்னாரு. நான் இப்பவும் வச்சிருக்கேன் அதெல்லாம். அவர் வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேருந்து எல்லாம் திருத்தி, திருத்துவார். இது வந்து முழுநீள படமா பண்ணலாம். இது ம். வந்து ஒரு டெலிகிராமா பண்ணலாம். டெலிஃபில்மா பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் ஃபிலிமா பண்ணலாம்னு திருத்தின இதெல்லாம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தான் நினைவா இருக்கு. அவ்வளோ ஜென்ரலா மற்ற அசிஸ்டன்ட்டா இருந்தவங்களுக்கெல்லாம் சுஜாதாவோட கதைய படிங்க, சுந்தரராமசாமி படிங்கன்லாம் குடுத்துருக்கு. எனக்கு வந்து அவரோட அடுக்குல இருந்த ஈழத்தெழுத்தாளர்கள குடுத்து, இத நீ இல்ல. படி. அந்த ஒரு விஷயத்த பொறுத்தளவுக்கு, ஒ தன்கிட்ட உதவி இயக்குனரா வர்றவங்க யாரா இருந்தாலும் பார்த்த உடனே கணிச்சுருவாரு. இவங்களுக்கு இது வரும், இது வராது. நீ இந்த இந்த பாதையில போ, நீ இந்த பாதையில போ. அப்படின்னு தனியா நமக்கு ஒரு பாதைய போட்டு குடுத்துருவாரு. நம்ம அதுல போனாலே நம்ம வெற்றி அடைஞ்சுருவோம். நம்மளோட இலக்க நம்ம ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம். அவரு போட்டு குடுக்குற அந்த பாதை இருக்கு இல்லையா? அது துல்லியமா இருக்கும். அது உங்களுக்கு போட்டு குடுத்துருக்கிறாரு. ம். எனக்கும் போட்டு குடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு மிக மிக துல்லியமா போட்டு குடுத்துருக்கிறாரு. அதான் அதுல எனக்கு நீங்க அதான் வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க. அதான் எமோஷனல் நானே. நீங்க இருந்த காலம் மாரி நீண்ட காலமாலாம் அவர்ட்ட இருக்கவே இல்ல நான் அவரோட. ஆனா எனக்கு அந்த அந்த கொஞ்ச காலம் இருந்தாலும் அவர் நெறைய அந்த ஊர் கதைகள் மொத்த கதையும் நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவர் ஊர விட்டு வந்துட்டாரு. ம். அப்ப அந்த கதையெல்லாம் சொல்லுவார். பழைய காலத்துல எப்படி அவங்க இது பண்ணாங்க. அந்த சிங்கள ஒன்லி சட்டத்துக்கு எதிரா வந்து ஒரு போராட்டம் பண்ணது அவரு, காசி ஆனந்தன் இவங்கலாம் சேர்ந்து போராட்டம் பண்ணது. அவரது முதல் குண்டு எறிஞ்சிருக்காங்க. அந்த எறிவெடி இருக்குல்ல, ஆமா. அத சுத்தி கையெறி குண்டு. ம். இல்ல சார்.
சும்மா அந்த வெடி பட்டாசு போடுவோம்ல, ம். பட்டாசுல அப்படியே சுவர்ல எறிஞ்சா வெடிக்கும்ல, ஆமாம் ஆமாம். அது ஒரு 5 வெடியை ஒண்ணா சேர்த்து சுவர்ல எறிஞ்சு வெடிக்க வச்சிருக்காங்க. 56ஆம் ஆண்டோ என்னமோ. ம். ஸோ இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு வேற ஒரு பக்கம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எனக்கு இப்போ இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. அது நீங்க பார்த்த அன்னைக்கு எனக்கு பயங்கர எமோஷனல் இருந்துச்சு. ஐயோ. அன்னைக்கு அம்மாவுமே ட்ரெய்லர் ரிலீஸ்ல அவ்வளோ எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க. ம். எனக்கு அன்னைக்கு அவர் சொன்ன வீடியோ ஒன்று இருக்கு சார். இப்போ அந்த என்னோட யாழ்ப்பாண லைப்ரரி டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ண அன்னைக்கு ஒரு வீடியோ சொன்னாரு. அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஒரு சக ஈழத்தமிழனா வந்து நான் உனக்கு எப்போ வேணா உதவி செய்ய ரெடியா இருக்கேன். நீ வந்து என்னைக்கா ஒரு நாள் தமிழ் சினிமாவுல வந்து இந்த கதைய பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு மாரி தீர்க்கதரிசனமா இருக்கு. 2008ல சொன்னாரு. இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதான் ரொம்ப எமோஷனலான விஷயம் இருக்கு. அதான் உங்களோட சந்திச்சு பேசுறது. வாழ்த்துக்கள்.